கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்கிறாருமா. எதனால இருக்காரு நம்புறீங்க? எதனால இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு அவங்களுக்கு நமக்கு ஒரு பலன் கொடுக்குறாங்களோ கடவுளோட தெம்பு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த அளவுக்கு கடவுள் நான் சுத்தமா நம்புறேன். மற்றது எதுவுமே நான் நம்பல. கடவுள் மட்டும் எங்க போனாலும் எனக்கு நல்ல வழி காட்டுறாங்க. 1000 துன்பம் வந்தாலும் ஒரு இன்பத்தை காட்டி என்ன நல்லா வைக்கிறாங்க. கடவுளை நம்ம எப்படி பார்க்க முடியும்ப்பா? அவங்கள நம்மளதான் அவங்க வர வச்சாங்க. நம்ம எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. கண்மறைவுல இருந்துதான் நம்மளை காப்பாத்துறாங்க. ஒரு சில பேர் கடவுள் இல்ல, சில பேர் சொல்லுவாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன, கடவுளை போய் எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஏப்பா, கடவுளை போய் நம்ம எப்படி, நம்மளதான் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம எப்படி போய் கடவுளை பார்க்க முடியும்? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? கடவுள் அவங்க பார்வையில நம்ம இருக்கிறோம். நம்ம போய் பார்க்கணும்னா நம்ம பார்வையில அவங்க இருக்க முடியுமா? அவங்க பார்வையில தான் நம்ம இருக்கோம். அவங்கதான் வழி நடத்துறாங்க, நல்லதை செய்யறாங்க, இன்பத்தையும் செய்யறாங்க, துன்பத்தையும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தாங்கணும் நம்ம. இப்ப நீங்க கடவுளை வேண்டி ஏதாவது நடந்திருக்கா? எல்லாம் நடக்கும். கடவுளா நான் இடத்துக்கு போறேன், எனக்கு நல்லதை செய்யுங்க அப்படின்னு 10 ரூபாயில ஒரு 5 ரூபா. 10 ரூபாயும் கொடுப்பாங்களா? நம்ம கொடுப்போமா? 10 ரூபாயும் 5 ரூபா தான் காட்டுவாங்க. கடவுளே, நான் 10 ரூபாயும் நம்பி வந்தேன், 5 ரூபாய் கொடுக்குறீங்களே, இதை வச்சு நான் என்னப்பா பண்ணுவாங்கும் போது இன்னொருத்த பின்னாடி நின்று அம்மா களங்காட்ட இருந்தாப்பா 5 ரூபா. அதை தான் கடவுளால செய்ய முடியும். நேரம் கொண்டு இருந்தா 10 ரூபா கட்டியா இன்னும் 2 ரூபா சேர்த்துலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான்.